காலையிலேருந்தே பரபரப்புடைய மையமாக காட்சியளிக்கிறது அம்பேத்கர் திடல். அம்பேத்கர் திடல்ல மிகப்பெரிய தொண்டர்கள், பொதுமக்கள் இவங்களுடைய எண்ணிக்கையும் எவ்வளவு அதிகமாக இருக்கிறத பார்க்கின்றோம். எம் குமார், நீங்கள் இந்த வழியாக தான் வழக்கமாகவே எங்கள் ஆஃபீஸுக்கெல்லாம் வரணும்னா வருவீங்க, இயல்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் களமே விசிகா எடுக்கக்கூடிய முடிவுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம எல்லாருமே அங்கே போயிருக்கோம் அம்பேத்கர் திடலுக்கு. இவ்வளவு கூட்டம், இவ்வளவு பரபரப்பு நாம் பார்த்ததில்லை. அவங்களுடைய கூட்டங்களில் இயல்பாக இருக்கும். அவங்க தொண்டர்கள்லாம் கூடும் போது இருக்கிறத பார்க்கின்றோம். இன்னைக்கு காலையிலேயே மூத்த காவல்துறை அதிகாரிகள்லாம் அங்கே குவிந்தாங்க. அது எதனால் பார்க்கப்பட்டது அப்படின்னா, ஒரு 11 மணி அளவில் விஜய் வர்றாருங்க. ஸோ விஜய் முன்னிலையில் ஆதரவு அளிக்கப்படலாம், இல்லை ஆதரவு அளித்ததுக்கு அப்புறம் விஜய் நேற்று கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நன்றி தெரிவித்தது போல அந்த ஒரு படலம் நடைபெறலாம் அப்படிங்கிற யூகத்தில் தான் காவல்துறையினர் அங்கே பெருமளவுக்கு குவிந்தாங்க. இது வெறும் யூகம் அப்படின்னு நம்ம பார்க்கல. காரணம் என்னவென்றால், இதை கன்ஃபார்ம் பண்றார் திரு பேபி, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயலாளர், மார்க்சிஸ்டுடைய தேசிய செயலாளர். ஏன்னா அவர் அவுட் ஆஃப் த தின் ஏர் சொல்றவர் இல்லை. ஸோ அவர் கண்டிப்பாக விசிகாவோடு அவங்க கோஆர்டினேஷனில் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு கம்யூனிகேஷன் போயிருக்கும். 11 மணி அளவில் ஆதரவு அப்படின்னு. இப்போ இந்த காட்சிகளாக வெவ்வேறு உணர்வை கொடுக்குது. புது சோஃபாக்களை விசிகே அலுவலகத்தில் இறக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ரக்கை கட்டி பறக்கக்கூடிய யூகம் என்ன, விஜய் வர்றார், விசிட்டர்ஸ் வர்றாரு, ஸோ அதனால புதுசாக நல்ல சோஃபா போடுவோம் அப்படின்னு இந்த ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு அப்படி ஒரு திசை கொடுக்கப்படவே இது வரைக்கும் முடிவு அறிவிக்கப்படலை. 10:30 மணிக்கு விசிகா தலைவர் பிரஸ் கான்ஃபரன்ஸை கொடுப்பார், அறிவிப்பு செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மணி இப்போ என்ன சஞ்சீவி, மணி 12 மணி 48 நிமிடங்கள். இந்த நிலை வரைக்கும், இந்த நிமிடம் வரைக்கும் விசிகாவுடைய முடிவு எப்போ என்ன மாதிரி அறிவிக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறத பற்றியே தெளிவில்லை. சாலமன், நீங்கள் ஸ்பாட்லேயே இருக்கிறீங்க. விசிகா அலுவலகத்துக்கு நீங்கள், நான், சஞ்சீவி எல்லாருமே ஆஸ் ரிப்போர்ட்டர்ஸ் போயிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு காட்சியை விசிகா அலுவலகத்தில் பார்க்க முடியல. எல்லா சாலைகளும் அம்பேத்கர் திடலை நோக்கி அரசியல் சாலைகள்ங்கிறத பார்க்கின்றோம். நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளை விவரிங்க. ப்ளஸ் இன்னொன்று, 10:30 மணிக்கே நீங்கள் ஃப்ரேமில் காட்டினீங்க. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கான ஏற்பாடு, லைட்டிங்லாம் முடிச்சுட்டாங்க. திருமாவளவன் வந்துட்டாராங்க. இந்த தாமதத்துக்கான காரணம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தோட பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக பல்வேறு கட்சிகளுடன் தமிழக வெற்றி கழகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 116 சீட்டுகள் இதுவரை தாவேகா கிட்ட இருக்கக்கூடிய நிலையில 2 அந்த தொகுதிக்காகத்தான் பல கட்சிகளுடன் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக அதுல முதற்கட்டமாக இந்த விசிகா கட்சியுடன் தான் இந்த பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்தது. இதற்கான கடிதமும் ஆதரவு கேட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பெரும்பான்மையை காட்டுவதற்காக விசிகா இன்று தனது முடிவை எடுக்க இருப்பதாக நேற்றே அந்த விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் தெரிவித்ததன் பேரில் இன்று காலை அதற்கோட முடிவை தங்களுடைய நிலைப்பாட்டை தெரிவிப்பதாக தெரிவித்திருந்தார். அதன் பேரில் தான் காலை 11:30 மணி அளவிலேயே இங்கு விசிகா தலைவர் திருமாவளவன் சந்திக்க இருப்பதாக, செய்தியாளர்களை சந்திப்பதற்காக தெரிவித்தார். அதற்கான ஏற்பாடுகளும் விசிகா அலுவலகத்துல தீவிரமாக நடைபெற்றது. இதற்காக போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது. சுமார் 400க்கும் மேற்பட்ட போலீசார் அசோக் நகர்ல இருக்கக்கூடிய அந்த விசிகா அலுவலகத்துல போடப்பட்டு தகுந்த பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வருகிறார். இதற்கிடையே தான் தாவேகா தலைவர் விஜய் விசிகா அலுவலகத்திற்கு வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை வேளையில அவர் வர இருப்பதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில ஸ்ரீநகர் துணை ஆணையர் குத்தலிங்கம் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டு இது தொடர்பாக பேரிகார்டுகளும் போடப்பட்டது. இதனால தாவேகா தொண்டர்களும் அதிகப்படியாக இங்கு கூடியிருக்கிறார்கள். அதே போன்று முக்கியமான முடிவை விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் எடுக்க இருப்பதால விசிகா தொண்டர்களும் அதிக அளவு கூடியதால இந்த விசிகா அலுவலகமே ஒரு பரபரப்பான சூழல்ல ஏற்பட்டிருக்கிறது. இந்த சாலை முக்கியமான சாலை என்பதால, அசோக் பில்லர் நோக்கி செல்லக்கூடிய சாலை என்பதால இந்த சாலை முழுவதுமே போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. நெரிசல் ஏற்படாத வண்ணம் காவல்துறையினரும் எந்த விதமான பார்க்கிங் வசதியும் செய்யாமல் இருக்கிறார்கள். இதனை பார்க்கும்போது சில பாசிட்டிவ் சமிகைகளும் இங்கு கிடைக்கப்பெறுகிறது. குறிப்பாக விசிகா மற்றும் விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் மற்றும் தாவேகா தலைவர் விஜய் ஆகியோர் சந்திப்பதற்காக ஒரு புதிய அறையானது இங்கு விசிகா அலுவலகத்துல அமைக்கப்பட்டு அதற்காக சோஃபாக்கள் மற்றும் உறுதி செய்யறாங்களா? இன்னைக்கு விஜய் வர்றார் அப்படிங்கறத உறுதி செய்யறாங்களா?
தாவேகா தொண்டர்களும் வந்து உறுதி செய்கிறார்கள். அதே போன்று காவல்துறையினருக்கும் அதே தகவல் கிடைக்கப்பட்டதன் பேர்ல தான் இங்கு போலீஸ் பாதுகாப்பும் குவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிரீன் சிக்னல் கிடைத்தவுடன் உடனடியாக தாவேகா தலைவர் விஜய் வந்து அவருடன் சேர்ந்து தான் உரையாற்ற இருப்பதாக நீங்க வராருன்னு சொல்றீங்க. அங்க விசிகா கொடி கொண்டு விசிகா தொண்டர்கள் மட்டுமில்ல, விஜய் புகைப்படங்களோடு தாவேகா தொண்டர்களும் கூடி இருக்கிறாங்கன்னு பார்க்க முடிகிறது. ஆமாம், தாவேகா தலைவர் வந்து விஜய் இங்கு வருவதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டு இது தொண்டர்கள் இடையே வந்து கொண்டு சேர்க்கப்பட்டதால அவர்களும் தாவேகா தலைவரோட புகைப்படத்துடன் தாவேகா தொண்டர்கள் அதிகப்படியாக நபர்கள் வந்து இங்கு விசிகா அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவர்களும் விசிகா தொண்டர்களும் சேர்ந்து தான் ஒன்றாக அந்த காத்திருப்புக்காக காத்திருக்கின்றார்கள். குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் வந்து என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறார், குறிப்பாக அலுவலகத்துல திருமாவர்கள் இல்லையா? He is not there yet. இதுவரையில் நேற்று இரவு வந்து திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினோட வீட்டுல திருமாவளவன் அவர்களுடன் சந்திப்பு நடைபெற்றது. குறிப்பாக அந்த உயர்மட்ட குழுல என்ன பேசினார்கள், விசிகா உயர்மட்ட குழுல என்ன பேசினார்கள் என்பது தொடர்பான கருத்தை தெரிவிப்பதற்காகவே திமுக தலைவர் ஸ்டாலினோட வீட்டிற்கு அவர் சென்று உரையாற்றிவிட்டு 10:15 மணி அளவுல அவர் எந்த விதமான விஐபி எஸ்கார்ட்டும் இல்லாமல் அவர் வந்து புறப்பட்டிருக்கிறார். அதன் பின்னர் ஏதோ ஒரு ஓட்டல்ல அவர் வந்து தங்கியிருக்கிறார். அதன் பின்னர் வீட்டிற்கும் செல்லவில்லை, எங்கேயும் செல்லவில்லை. அவர் டைரக்டாக தான் இங்க விசிகா இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு வர இருப்பதாகத்தான் விசிகா தலைமையில என்ன சொல்றாங்க? எத்தனை மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கறது பற்றி ஏதாவது அறிவிப்பு சொல்றாங்களா? இண்டிகேஷன்ஸ் இருக்கா? டைம் ஃப்ரேம் ஏதாவது சொல்றாங்களா? காலையிலே கேட்கும் போது 11:30 மணி அளவுல விசிகா தலைவர் வந்து திருமாவளவன் அங்கு கட்சி அலுவலகத்திற்கு வர இருப்பதாக அவர்கள் தரப்பிலேயே தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் கட்சி தலைவர் வந்து யாரிடமும் தொடர்பு கொள்ளாமல் தற்போது வரை இருக்கிறார் என்பதாலேயே அந்த கட்சியோட தலைமை அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு இது குறித்தான முழுமையான தகவல்கள் தெரியவில்லை. தற்போது வரை 1:30 மணி அளவுல தற்போது வருவதாக உயர்மட்ட குழுவினர் வந்து தெரிவிக்கிறார்கள். இருப்பினும் பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும். ஏனென்றால் காலையிலேயே தாவேகா தலைவரும் வர இருப்பதாக காவல்துறையினருக்கு தெரிவிக்கப்பட்டது. தற்போது மாலை வருவதாக தற்போது தெரிவிக்கிறார்கள். உயர்மட்ட குழுவினர் ஏதேனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்களா என்பது குறித்தான தகவலும் இதுவரை தெரியவில்லை. ஆனால் செய்தியாளர் சந்திப்பு நிலைப்பாட்டை தெரிவிப்பது இந்த விசிகா அலுவலகத்தில் தான் என முற்றிலுமாக அவர்கள் வந்து தெரிவிக்கிறார்கள். அதனால விசிகா தலைவர் திருமாவளவன் இங்கே 2 மணிக்கு மேல் வர வாய்ப்பு இருப்பதாக தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேங்க்யூ வெரி மச். இந்த நிலையில வழக்கத்துக்கு மாறான பெரும் கூட்டத்தை நம்ம பார்க்கின்றோம். இந்த கூட்டத்துடைய அங்கமாக இருப்பது விசிகா தொண்டர்கள் மட்டுமல்ல, விசிகா கொடிதாங்கிய தொண்டர்களும் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்லி தமிழக வெற்றிக் கழக மஃப்லர்ஸோடு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புகைப்படம் தாங்கி தாவேகா தொண்டர்களும் நம்ம தலைவர் இங்கே தான்ப்பா வர்றாராம் அப்படின்னு ஒருங்கிணைந்தோ ஒருங்கிணையாமலோ, உறுதியான தகவல் கொண்டோ உறுதியான தகவல் இல்லாமையோ விசிகா தொண்டர்களும் தாவேகா தொண்டர்களும் விசிகா அலுவலகத்தின் முன்பாக ரப்பிங் ஷோல்டர் டு ஷோல்டர் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள். அங்கு வந்து இறங்கக்கூடிய சோஃபா ஒரு செய்தி சொல்கிறது, ஒரு சோஃபா செட் வந்து இறங்குகிறது. ஸோ திரு விஜயும் திருமாவளவனும் சந்திக்கிறதுக்காக இந்த சோஃபா செட் இறக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது.